Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இன்னைக்கு வந்து எனக்கு சொசைட்டி எக்ஸாம் அதாவது டிஆர்பி எக்ஸாம் செங்கல்பட்டுல எனக்கு வந்து நான் போட்டுருந்தாங்க. மார்னிங் நான் அக்காவும் கிளம்பியாச்சு. ஒரு 7:30 போல வந்து கிளம்பி நிற்கிறோம். ஸோ செங்கல்பட்டு பக்கத்துல இது லேக் இது. குரூப் 1 எக்ஸாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த லேக்கை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மார்னிங் வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ கொஞ்ச நாள் ட்ரெயின் நின்றதுனால அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெயின் அங்கேயே நின்றுச்சு, சிக்னலுக்காக நின்றுச்சு. ஸோ அந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்களுக்கு ட்ரெயின் க்ரௌடும் இல்லை. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் எக்ஸாமில் சென்டருக்கு போயாச்சு. ஸோ எழுதிட்டு வந்துட்டேன் நான். எல்லாம் வீடியோலாம் கிளிப்லாம் எடுக்க முடியல நான். ஸோ டேரெக்டாக வந்து இப்படி கொஸ்டின் பேப்பர் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு தான் இருக்கோம். இப்போது எனக்கு 10 to 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் என்னென்னா மேக்ஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து சிலபஸ் எதுவுமே பேட்டர்மே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க்குனாலே ரீசனிங் ஆப்டிடியூட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சொசைட்டி எக்ஸாமில் அப்படி இல்லவே இல்லை. போனதெல்லாம் 2023 பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் 68 வந்துட்டு 60-70 வந்துட்டு மேக்ஸ் எங்களுக்கு. ஸோ அது போகிறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி கொஞ்சம் டைம் பத்தாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் அது. தமிழ் கேட்டிருந்தாங்க. தமிழ் ஒரு 20 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 1 or 2 கொஷின் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஜிஎஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பான். ஜிஎஸ்ஸு பேசிக்காக தான் கேட்பான். அதெல்லாம் நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 1 to 3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு நானும் அக்காவும் இறங்கி வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து மளிகை சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எனக்கு வந்து எஸ்ஆர்பி எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அது வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. அது வந்து சென்னையில் தான் இங்கன்னா வேளச்சேரியில் போட்டிருந்தாங்க அந்த எக்ஸாம். ஸோ அதோடய விளாக் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னால் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணனால அதை அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த விளாக் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது வந்து எங்கே போட்டிருப்பாங்க நான் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இது வந்து கூடாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு. ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். மழை வர ஸ்டார்ட் ஆகிட்டு எங்களுக்கு. நாங்கள் ட்ரெயின்லேயே வந்து சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு வந்தோமா. ஸோ ட்ரெயின்லேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. மார்னிங் வந்து 5:30 எழுந்திரிச்சேன் நான். ஸோ அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகணும். பாருங்கள் மூஞ்சி ஒரு டயர்டாகி தூக்கம் வருது, எல்லாம் சேர்ந்த கலவையாக நிற்கிறேன் நான். எப்போலாம் வீட்டுக்கு போவேன்னு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துடலாம். வேறு இருட்டிக்கிட்டு வேறு நிற்கிது நமக்கு. இப்போ ட்ரெயின் ஆட்டோ புக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஆட்டோ. நமக்கு ஆட்டோ வந்ததும் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஒரு பக்கம் ட்ரெயின் ட்ராக் போயிட்டு பாருங்கள். இது கூடாஞ்சேரி இந்த ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஸோ சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். என்னோடய சின்ன வாண்டு அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஆம்பளை. ஸோ இவன் தான் இந்த என் தங்க கொட்டான். இவனை பார்த்து இவனை வந்து ஒரு கொஞ்சிக்கிட்டு கண்ணுக்குள்ளே நின்னா அப்படியே இருந்து தங்க கொட்டான். ஸோ இவனை வந்து ஒரு கொஞ்சம் அழகாக வச்சிருக்கேன். தங்கம் அழகாக வச்சிருக்கேன். தம்பி பண்ணிட்டு 5 months ஆகுது. இவன் இப்போ தான் வந்து குப்பை வந்துக்கிட்டு மண்டிப்பட ஆரம்பிக்கிறான். இவங்க கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாண்டுட்டுருப்பேன். டைம் போகிறதே எனக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட தான் விளையாண்டுட்டுருப்பேன். தூக்க சொல்லி அழுவான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் வந்து ஈவினிங் தான் நாங்கள் வந்தோமா. ஸோ அக்கா வந்து டீயும் அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னும் ரெடியாக இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டேன். இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு. தேங்க்யூ.